Welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஃபரண்டான யூனிக்கான ஒரு ரெசின் கீச்சன் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஒரே லெட்டர்ல எப்படி நம்ம வந்துட்டு ரெண்டு ஆல்பபெட்ஸ் வந்துட்டு செய்ய போறோம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கான வந்துட்டு மெட்டீரியல்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சோ எப்பவும் போல வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து நம்ம mix பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு லெட்டர் மட்டும் செய்ய போறேன் அப்படின்றதால 2:1 ரேஷியோல 2 ஸ்பூன் ரெசின் அதுக்கு அப்புறம் வந்துட்டு 1 ஸ்பூன் ஹார்ட்னர் எடுத்துர்க்கேன். சோ உங்ககிட்ட இருக்க ரெசின் வந்து 3:1 or 2:1 நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ரேஷியோ வந்துட்டு mix பண்ணிக்கலாம். 3:1 ரேஷியோ அப்படினா நீங்க வந்து 3 ஸ்பூன் ரெசின் எடுக்கணும் 1 ஸ்பூன் ஹார்ட்னர் எடுக்கணும். இப்போ என்கிட்ட இருக்குது வந்துட்டு 2:1 சோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதனால mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes வந்துட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா dry ஆக வச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு என்ன ஆல்பபெட்ஸ்ல நம்ம keychains ரெடி பண்ண போறோமோ அந்த ஆல்பபெட்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ரெசின் போர் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி வந்துட்டு நான் clear resin தான் வந்துட்டு mix பண்றேன். இதுல வந்து எந்த கலர்ஸோ இல்ல எந்த add-onsமே வந்துட்டு நான் போடல. சோ ஃபர்ஸ்ட் clear resin வந்துட்டு இந்த மாதிரி K லெட்டர் அதுக்கு அப்புறம் வந்துட்டு I இருக்கும்ல சோ I லெட்டர் இது ரெண்டுத்துலயுமே வந்துட்டு நான் mix பண்ணிக்கிறேன். சாரி போர் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து கேக்கலாம் ஒரே ஒரு லெட்டர்ல தான செய்ய போறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க ரெண்டு ஆல்பபெட்ஸ்ல வந்துட்டு resin வந்துட்டு போர் பண்றீங்க அப்படினு கேக்கலாம். சோ வீடியோவை கண்டினியூவா பாருங்க உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் தெரியும். இப்போ resin வந்துட்டு நல்லா போர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதுல வந்துட்டு நான் add-ons ஆட் பண்ண போறேன். சோ நம்ம dried flowers வந்துட்டு யூஸ் பண்ணி இதுல செய்ய போறோம். அதுக்காக தான் clear resin வந்துட்டு நான் mix பண்ணியிருக்கேன். because நம்ம வந்துட்டு dried flowers யூஸ் பண்ணும்போது resinல ஏதாவது கலர்ஸ் mix பண்ணோம் அப்படினா நமக்கு அந்த dried flowers ஓட அந்த attractiveness வந்துட்டு அதிகமா தெரியாது. அதை விட்டுட்டு நமக்கு என்ன கலர் ஆட் பண்ணிருக்கோமோ அதுதான் ரொம்ப அதிகமா தெரியும். சோ எனக்கு வந்து இந்த flowers ரொம்ப ஹைலைட்டடா தெரியணும். அதுக்காக நான் எதுவுமே add-ons ஆட் பண்ணாம clear resin மட்டும் போர் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு தேவையான கலர்ல வந்துட்டு dried flowers ஆட் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் அந்த Kல வந்துட்டு அந்த straight line இருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு சின்ன சின்னதா இருக்க pink color flowers ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க ஸ்பேसेसல இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலர் ஃப்ளவரோட அந்த பெட்டல்ஸ் மட்டும் அந்த இதழ்கள் மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். சோ அதை வெச்சிட்டு நம்ம வந்து நல்லா ரெசின்ல வந்துட்டு டிப் பண்ணி விடணும். இல்லாட்டி இது வந்துட்டு நல்லா மேலே மிதந்துட்டே இருக்கும். சோ நமக்கு இப்ப பாக்கும்போது அவ்வளவு பெருசா தெரியாது. பட் இது dry ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம இதுல இருந்து மோல்ட்ல இருந்து அதை எடுக்கும்போது நமக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்துட்டு மேலே ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும். சோ அதை நம்ம வந்து ஒரு கீச்சனா யூஸ் பண்றதுக்கு ப்ராப்பரா இருக்காது. சோ நீங்க வந்துட்டு எப்ப dried flowers copper flakes எது யூஸ் பண்ணாலுமே அதை வந்துட்டு நல்லா ரெசின்ல டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணாம மட்டும் விட்டுடாதீங்க. அப்படி இல்ல அப்படினா அதுக்கு என்ன மெத்தட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு உங்களுக்கு அத நான் டீடைலா வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு I ஆல்பபெட்ல நம்ம ரெசின் போர் பண்ணி வச்சிருந்தோம்ல அதுலயுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் மட்டும் வச்சு டிப் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு தேவை அப்படினா அந்த பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு K and L K and I ரெண்டுத்துலயுமே வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸ் சேமா இருக்கணும்னு தோணுச்சு. அதனால ரெண்டுத்துலயுமே ஈக்குவலா வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ 6 hours கழிச்சு இது நல்லா dry ஆகிட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அழகான ஒரு லெட்டர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. K வந்துட்டு பார்க்க அந்த dried flowers கூட பாக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. and then இந்த I-மே வந்துட்டு பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரே ஆல்பபெட் மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். லைக் இதுக்கு முன்னாடிமே வந்துட்டு நான் ரெண்டு லெட்டர் தனித்தனியா செஞ்சு நிறைய keychains வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். J and B அதுக்கு அப்புறம் வந்துட்டு S and S அந்த மாதிரி நிறைய வந்துட்டு நான் செஞ்ச வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். because ஒரே keychainல ரெண்டு ஆல்பபெட்ஸ் அதாவது ரெண்டு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். சோ இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம அந்த K சைடு வந்துட்டு மறைச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடுல வந்துட்டு L இருக்க மாதிரி இருக்கும். and then இதை வந்துட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடு வந்துட்டு K இருக்க மாதிரி இருக்கும். சோ ரெண்டுமே வந்துட்டு ஒரே keychainல நமக்கு கிடைக்கும் K and L. இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த keychains அட இது வந்துட்டு ஐடியா கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருந்துச்சு. சோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றத ட்ரை பண்ணேன். பட் அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஒரு பெர்ஃபெக்ட்டான keychain நமக்கு கிடைச்சிருந்தது. இப்போ இத வந்துட்டு ஃபுல்லா ரெடி பண்றதுக்காக இதுல வந்துட்டு நம்ம ஹேங்கிங்ஸ் வந்துட்டு மாட்டிடலாம். சோ அதுக்காக ஹெட் பின்ல அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த ஹெட் மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அதுல வந்து நான் ஹேங்கிங் போட்டுருக்கேன். சோ சில்வர் ஹேங்கிங் வந்துட்டு போட்டுட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். சோ இப்போ நம்மளோட keychain வந்துட்டு ரெடி ஆயாச்சு. சோ இது வந்துட்டு K and I வந்துட்டு ஜாயின் பண்ணி K and L வந்துட்டு ஒரு
சிங்கிள் கீச்சனை ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஜே அண்ட் பி ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு எல் அண்ட் பி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களுமே ரெசன் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீச்செயின்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.